இப்போ நம்ம கிளாஸில் ஸ்டார்டிங்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லைன்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லைன்ஸை வந்து எந்த மாதிரி போடக்கூடாது, ஸோ எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ எது ராங் மெத்தட், எது ரைட் மெத்தட் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு டாட்டாக வச்சு லைன் வரக்கூடாது. அதே சமயத்தில் வந்து விட்டு விட்டு ஷேக்காய் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈவனாக ப்ரெஷர் கொடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இழுக்கணும். அதாவது பேப்பருக்கும் கோனுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கணும். பேப்பரோட ஒட்டி கோன் எப்பவுமே போகக்கூடாது. ஸோ அதே சமயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ விட்டுருச்சு அப்படின்னா எகெயின் வந்து அதே ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம வந்து லைனை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்படி இன்னொன்று விட்டு அதாவது வந்து ஸ்பீடாக போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விட்டு வரும். ஸோ அந்த மாதிரியும் நம்ம போடக்கூடாது லைன்ஸு. கோனை பொறுத்தளவு நம்ம ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறதுல தான் இருக்குது. ஹை ப்ரெஷர் கொடுத்தோம்னா டாட்ஸ் அதிகமாகவும், லோ ப்ரெஷர் கொடுத்தா கம்மியாகவும் வரும். இப்போ வெர்டிக்கல் லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படின்னா வந்து வெர்டிக்கலாக அந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இழுப்போம். ஸோ அதுலேயும் டாட்டாக வரக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக ஈவனாக வரணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, லைன்ஸ்லேயே வந்து ஹரிசாண்டல் லைன் அப்படின்னா வந்துட்டு விட்டு வரக்கூடாது. அதே சமயத்தில் வந்து கரெக்டாக ஈவன் ப்ரெஷரில் நம்ம இழுக்கணும். இது ஹரிசாண்டல் லைன்னு நம்ம சொல்வோம். ஸோ ரெண்டு சைடுமே நீங்கள் போட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். லைன்ஸ், ஹரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிக்கல் 3 லைன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து திக் லைனை பற்றி பார்க்கலாம். திக் லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு சிலர் வந்து ஸ்ட்ரைட்டாக இழுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம திக் லைன் எப்போவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ திக் லைன் கொடுக்கும்போது சோஸ்லாம் வரக்கூடாது. ஒரு சிலர் வந்து மேலே ஏற்றி போடுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் தின் லைன் நம்ம வரைவோம். தின் லைன் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2 தின் லைன் வரைஞ்சிட்டு அதில் கோனை வச்சு ஈக்குவல் ப்ரெஷர் கொடுப்போம். இது தான் திக் லைன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவ் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏசகுஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். ஈவனாக வந்து வேவ் மாதிரி போகணும். அது வேவ் லைன்ஸில் நம்ம திக் லைன் பற்றி பார்க்கலாம். ஸோ வேவ் லைனில் நம்ம எப்படி திக் லைன் போடணும் அப்படின்னா, ஸோ நம்ம பாட்டுக்கு கோணம் எழுதி வச்சுட்டு போடக்கூடாது. ஸோ 2 லைன் கொடுத்துட்டு ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திக் லைன் கொடுக்கணும். ஸோ மேலே கொடுத்த திக் லைன் மாதிரி தான். இல்லை அப்படின்னா நான் இப்போ வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரு வேவ் லைன் எடுத்துகிட்டு ஸோ லைட்டாக போடணும். அது வந்து வேவ் லைன். நெக்ஸ்ட் வந்து கர்வ் லைன். ஸோ இந்த லைனை பொறுத்தளவு வந்து அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 2 லைன் போடணும். ஸோ 2 லைனை போட்டுட்டு அதில் வந்து நம்ம திக்காக இழுப்போம். நான் சொன்னது வேவ் லைனில் திக் லைன் சொன்னோம். இதுவும் வந்து வேவ் லைனில் வந்து திக் லைன் மாதிரி தான். எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றும் 5 டைம்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ அடுத்தது வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலான்னா ஜிக்ஸாக் லைன் அப்படின்னா ஜெட் மாதிரி ஈக்குவலாக போடணும், ஏசோஸ்லாம் போடக்கூடாது. தென் நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா கிரிட்ஸை பற்றி பார்க்குறோம். கிரிட்ஸில் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம போடுறோம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இது வந்து கிரிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு தனி டாபிக்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். இதை வந்து நீங்கள் ஒரு டைம் மட்டும் போட்டிங்கன்னா போதும். இந்த கிரிட்ஸை வந்து நிறைய டைம் போடணும்னு நெசசிட்டி கிடையாது. ஸோ உங்களுக்கு லைன்ஸ் இழுக்க தெரியணும், அவ்வளோதான். அடுத்தது வந்து என்னதுன்னா ஜிக்ஸாக். அதுலேயே வந்து ஜிக்ஸாக்ஸ் வந்து நம்ம வேவ் வந்து ஃபார்ம் பண்ணல. இதே வந்து நான் வந்து ஸ்லாண்டிங்காக போட்டிருக்கேன். நீங்கள் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாகவும் போடலாம். இது வந்து ஸ்லாண்டிங் லைன்ஸ் வச்சு நான் ஜிக்ஸாக் மேக் பண்ணியிருக்கேன். தென் அடுத்தது வந்து இந்த டாபிக் அப்படின்னா வந்து ஆரோஸ் வந்து என்னென்னா, ஸோ இந்த என்னென்னா பார்டர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ பார்டர்ஸ்லாம் வந்து மேக் பண்ணும்போது இந்த ஏரோ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வி மாதிரி போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா வந்துட்டு இது ஒரு டிசைன்ஸில் வரும். இதுவும் வந்து நம்ம பார்டர்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே வந்து வியை வந்து கனெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது இந்த மாதிரி வந்து ஏரோஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏரோஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேவ் லைன்ஸும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டாபிக் டாட்ஸை பற்றி பார்க்கலாம். டாட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரெஷர் கொடுக்கறது தான் இருக்கும். ஒன்று பெருசு ஒன்று சிறுசு அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாது. கரெக்டாக ப்ரெஷர் நம்ம அழுத்தி கொடுக்குறோம் இல்லையா, ஸோ கோனை அதை பொறுத்து தான் இருக்கும். லைன்ஸ் ப்ளஸ் டாட் அப்படிங்கிறது வந்து ஒரு லைன் எடுத்துகிட்டு அதில் டாட்டர் லைன்ஸ் வைப்போம். ஒன்று சிறுசு ஒன்று பெருசு.
அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இது ரொம்ப சின்னதாகவும் குட்டி குட்டியாக வச்சுட்டு போகலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் மேலே ஒரு லைன் கீழே அப்படிங்கிற மாதிரி டாட்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். அதே வந்து 2 தின் லைன் போட்டுட்டு ஸோ அதுலேயும் வந்து நம்ம டாட் வந்து ஈக்குவலாக கொடுக்கலாம். வேவ் லைனில் டாட்ஸ் பார்க்கலாம். வேவ் லைனில் வந்துட்டு டாட் அப்படிங்கிறது ஈக்குவலாக நம்ம கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சின்னதாக வேவ் போட்டால் ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு டியர் ட்ராப்ஸ். டாட்லேயே வரதான் ஒரு டாட்ஸ் நம்ம கொடுத்து அந்த டாட்ஸ்லேருந்து நம்ம கீழே வந்து லைட்டாக இழுத்து விடுவோம். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டியர் ட்ராப்ஸை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லீஃப் மாதிரி நம்ம மேக் பண்ணலாம். ஒரு ஃப்ளார்ஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம். ஸோ ஒரு நடுவில் சென்ட்ரல் பாயிண்ட் வச்சுட்டு மேலேருந்து கீழே ரவுண்டாக வச்சோம்னா ஸோ ஃப்ளார்ஸ். நெக்ஸ்ட்டு லைனில் வந்துட்டு டியர் ட்ராப்ஸ். லைனில் டியர் ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைன் இழுத்துட்டு தின் லைன் போட்டுட்டு ஸோ அதில் வந்து ட்ராப்ஸ் லைட்டாக வச்சு நம்ம இழுப்போம். ஸோ அதை வந்து டியர் ட்ராப்ஸில் வேவ் லைன்ஸ்லேயும் வந்துட்டு நம்ம போடலாம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குன்னா லீவ்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா வைன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ வைன்ஸ் டாபிக்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக பார்ப்போம். ஸோ டாட் லைன் வச்சுட்டு ப்ரெஷர்ஸ் அதிகமாக கொடுத்து லைட்டாக ப்ரெஷர் கொடுப்போம். ஃபோனை பொறுத்தளவு ப்ரெஷரிங் டெக்னிக் ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ அழுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு லைட்டாக ப்ரெஷர் பண்ணிவிட்டு மேலே இழுத்துடுவோம். இது வந்து நார்மல் லீவ்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லைன் இழுத்துட்டு டாட் வச்சுட்டு அதை வந்து மேலே இழுத்து விடுவோம். ஸோ இது வந்து லீஃப் அப்படின்னு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லீஃப் பொறுத்தவரை ஒரு லைன் இழுக்கிறோம். ஸோ டாட் வைக்கிறோம். அந்த டாட்டை மேலே இழுத்து விடுறேன். அதாவது அங்கே வந்து நான் வந்து கோனை வந்து கொடுக்கல, இழுத்து தான் விடுறேன். டாட் வச்சு மேலே இழுத்து விடுறேன். ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து லைன்ஸ் வித் லீஃப். ஒரு லைன் இழுத்துட்டு அதாவது தின் லைன் இழுத்துட்டு ஸோ அதில் வந்து மேலே மேக் பண்ண அதே லீஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சின்னதாகவும் கொடுக்கலாம், நம்ம வந்து பெருசாகவும் கொடுக்கலாம். அடுத்தது வேவ் ப்ளஸ் லீஃப். வேவ் ப்ளஸ் லீஃப் அப்படிங்கிறது வந்து வேவ் லைன் இழுத்துட்டு ஸோ அந்த வேவ் லைனில் வந்து லீவ்ஸை வந்து நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ ராங் வந்துட்டு ஒன்று பெருசாகவும் ஒரு லீஃப் வந்து ஒரு சிறுசாகவும் நம்ம போடக்கூடாது. ஸோ ஈக்குவலாக வந்துட்டு நம்ம போடணும். ஸோ அடுத்தது மேலே வந்து வைன்ஸ் டாபிக் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு தின் லைன் எடுத்துகிட்டு ஸோ வைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹம்ஸை பற்றி பார்க்கலாம். ஹம்ஸ் அப்படிங்கிறது நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடியது ஒன்று. ஸோ இது வந்துட்டு கரெக்டாக போட கற்றுக்குங்க. ஸோ பெருசாக ஒரு சிறுசாக போடக்கூடாது. ஸோ அன்ஈவனாக போடக்கூடாது, ஈவனாக போடணும். ஸோ ஒன்று பார்த்து ஒன்று மேலே அதாவது எம் மாதிரி போட்டே வரணும். ஸோ ஹைட் வித்து வந்துட்டு ஃபஸ்ட்டு போட்டத்தில் என்ன இருக்குன்னா சிறுசாக இருக்கும். செகண்ட் போட்டத்தில் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மேலே இருக்கும். இன்னொன்று வந்துட்டு எப்படின்னா ஸோ பெருசாக அதோட பெரிய ஹம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது தென் அதுலேயே வித்தும் ஹைட்டும் வந்து கம்மியாக. ஸோ இந்த மாதிரி வந்து ஹம்ஸில் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாதிரி ஹம்ஸ் வந்து நம்ம போடலாம் மேக் பண்ணி. ஸோ ஹம்ஸை வந்துட்டு முக்கோண ஷேப்பில் ஸோ அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பு ஸோ ரவுண்ட் ஷேப் இதுலையெல்லாம் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ரவுண்ட் அப்படிங்கிறது வந்து விட்டு லைன் போடாமல் அதே மாதிரி உள்ளுக்குள்ளே சுருளெல்லாம் வராமல் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் போடணும். ஸோ ஸ்பைரல் அப்படிங்கிறது வந்துட்டு ஸோ ரவுண்ட் போட்டுட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து லைனில் வரணும். அதான் வந்து ஸ்பைரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைரல்னால் என்ன அப்படின்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே இன்னொரு ரவுண்ட் டாட். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ். ஸ்பைரல் அப்படிங்கிறது தான் சொன்னோம் இல்லையா. ஸோ ரவுண்ட் போட்டு அதுக்குள்ளே வந்துட்டு அண்ட் தென் ஹம்ஸ் வந்து வெளியே கொடுக்குறது. நெக்ஸ்ட் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ஸ் ப்ளஸ் டாட்ஸ். ஸ்பைரல் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு அண்ட் தென் டாட்ஸ் ஈக்குவலாக வைக்கணும். ஹம்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று பார்த்த மாதிரி வரணும். ப்ரெஷர் வந்து டாட்ஸ்க்கு ஈக்குவலாக கொடுக்கணும். ஸோ தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரல் வந்துட்டு ஸோ ஒரு நெக்ஸ்ட் வந்துட்டு பைசாலி அதாவது மேங்கோ ஷேப்புன்னு நம்ம சொல்லலாம். எஸ் ப்ளஸ் சி. எஸ் போட்டுட்டு அதில் சி போட்டோம்னா ஸோ இது வந்து பைசாலி. இதெல்லாம் வந்து பேசிக்ஸில் வந்து முக்கியமான டாபிக்ஸ். இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும்.
உங்களுக்கு கிளாஸில் டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனலாக கூட மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி வாட்சிங்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது இருந்தால் மிஸ்டேக் இருந்தால் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.